ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை ஊற வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். நல்லா அரிசியை களைஞ்சி எடுத்துக்கோங்க. களைஞ்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக ஊற வைக்கலாம். இப்போ புதுசாக தண்ணி மாற்றி வச்சுட்டு அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் கெட்டலில் தண்ணி ஹீட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு எக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக் பிரியாணிக்கு நம்ம முட்டை வேக வச்சு தான் சேர்க்கணும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயம் நான் நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, மராத்தி மொக்கு, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து வதக்கி இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புதினா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஸ்லோலியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 40% நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சா. இந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. ரைஸும் நீளமாக ஆகிடுச்சு. இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை. 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் ஊறிடுச்சு. அதனால நான் 3 கப் தண்ணியே கரெக்டாக இருந்தது. 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்னா 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி. சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற ரேஷியோ கணக்கு தான். உங்களுக்கு சப்போஸ் அந்த தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். அரிசி எல்லா சைடும் ஈவனாக போகிற மாதிரி கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக கிளறி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ரைஸ்க்கு மேலே தண்ணி இருக்கணும். அப்படி உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எக்கு வெந்துருச்சு. நான் எல்லாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நம்ம இது நடுவில் கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தது. அரிசிலாம் பாருங்கள் நல்லா நீளமாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க எக்கை ஒன்று ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா எக்கையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு விசிலில் சூப்பராக வெந்துடும். ஆல்ரெடி பாருங்கள், ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு விசில் வச்சா மட்டும் போதும். நல்லா சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடும். மூடி போட்டு வச்சிடுங்க.
இங்கே பாருங்கள் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணோன்னா நல்லா சுட சுட எக் பிரியாணி தயார். இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக நான் தண்ணி அளவு வச்சேன். எனக்கு குழையவே இல்லை. ரைஸ் நல்லா நீளமாக சூப்பராக இருந்தது. காரமும் பர்ஃபெக்டாக இருந்தது. நம்ம ஒரு கப்புக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சோம்னாலே நம்மளுக்கு சூப்பராக வந்துடும், குழையாமல் உடையாமல். அரிசி நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அடியிலேருந்து எடுத்து திருப்பி போட்டுக்கிறேன். இது ஆக்சுவலி தம் எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா அடியில் மசாலாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான எக் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.